கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் மத்தேயு 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. அப்ப ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்திலே வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால், மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல இருக்கணும். அந்த மலை மேல் எரிகிற தீபம் எல்லாருக்கும் தெரிவது போல நீங்க இருக்கணும் என்பதற்காக, நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மள இந்த உலகத்துக்கு இருளில் இருந்த நம்மளை என்ன பண்றாருன்னா வெளிச்சத்துக்கு அழைத்து வந்தார். அந்த வெளிச்சத்தை என்ன பண்றாங்க, பட்டணத்தின் மேல் இருந்து பிரகாசிக்கும்படியாய் செய்யறாங்க. மார்க் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவன் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் அவரோடு இருக்கவும், பின்புதான் அவரோடு இருந்து நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும் சொல்லவும் அப்படியாக ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சோ அப்படியா தம்மோடு இருந்த ஒரு சீசன் எப்படியா இருப்பான்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எரேமியா 17:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேறுகளை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மகிழ்ச்சியான மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ இவன் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதாவது எரேமியா 17:7 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தரை நம்புகிற மனுஷனாலதான் அவரோடு உட்கார முடியும். அவரோடு உட்கார்ற மனுஷனால இயேசு பேசுவதை கேட்க முடியும். கேட்டதை மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உருவாகும். அவர்கள் எப்போது தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த வேளையில இது உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நானோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நானோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. நானோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும்
மரமாய் மாறணுமே. ஆமென் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இதை நாம் கேட்கிற நாம் யாரா இருந்தாலும் இயேசுவோடு தங்கியிருப்பதையும், அவர்தான் வற்றாத ஜீவ தண்ணீராய் இருக்கிறார், அவரிடத்திலே நாம் வேர்களை விடுகிறவர்களாய் இருப்போம் என்றால் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். மலை மேல் இருக்கிற பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அப்படியாய் நாமும் மறைந்திருக்க மாட்டோம். இயேசு என்ற வார்த்தையை தைரியமா எல்லா இடத்துல நாம் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், உங்களையும் அப்படியா எடுத்து ஊழியத்திலே பயன்படுத்துவாராக. God bless you.